பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சின்ன வெங்காயம் விளைச்சல் அதிகம் இருந்தும் போதிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் அவதியுற்று வருகிறார்கள். தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க விவசாயிகள் வைக்கும் கோரிக்கை குறித்து சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்பார்கள். ஆனால் உழுவதும் உழைப்பதும் தன்னுடைய பிறவி பெருங்கடன் என்று எண்ணி காலமெல்லாம் சேற்றில் நிற்கக்கூடிய விவசாயிகள் உண்மையில் கணக்கு பார்ப்பது இல்லை என்பதே உண்மை. பாடுபட்டு பயிரிட்டும் வாங்குவதற்கு ஆளில்லாமல் காத்திருக்கக்கூடிய பெரம்பலூர் சின்ன வெங்காய விவசாயிகளே இதற்கு உதாரணம். தமிழகத்திலேயே அதிக அளவில் சின்ன வெங்காய சாகுபடி செய்யப்படுவது பெரம்பலூர் மாவட்டத்தில்தான். நாட்டார்மங்கலம், பாடாலூர், செட்டிக்குளம், சத்திரமனை, ஈரூர், எசனை என்று 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 12,500 ஏக்கர் நிலப்பரப்பில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு போதிய மழை இருந்ததால் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைத்துள்ளது. இதனால் நல்ல வருமானம் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியில் இருந்த விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக சின்ன வெங்காயம் போதிய விலை போகவில்லை என்பதே. இந்த வருஷம் நல்ல மகசூல் நல்லா இருக்கு, ஆனால் விலை இல்லை. அதனால் வேறு மாற்று பயிராக நஞ்சை, கடலை, முத்து சோளம் இப்படி மாற்றி பயிரை ஏற்ற வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி விலையை விற்றுக்கிட்டு இருந்ததுனாக்கா வெங்காய பயிர் ஏற்றுறதே காட்டில் முடியாமல் போயிட மாட்டுக்கு. அதனால் விவசாயிக்கு இந்த சின்ன வெங்காயத்துக்கு கொஞ்சம் விலை அதிகமாக விலை கிடைக்கிற மாதிரி இந்த அரசாங்கம் பார்த்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்க. கொரோனா தொற்று காரணமாக சின்ன வெங்காயம் ஏற்றுமதி செய்வதில் சிக்கல் நீடிப்பதால் அதிக அளவில் தேக்கமடைந்திருப்பதோடு கடந்த ஆண்டு கிலோ 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலை மாறி தற்போது 10 ரூபாய்க்கு கொடுத்தாலும் வாங்குவதற்கு ஆளில்லை. கடந்த ஆண்டை விட உரம், ஆட்கள் கூலி 2 மடங்கு உயர்ந்துவிட்ட நிலையில் விளைவிக்கப்பட்ட பொருட்களுக்கு மட்டும் உரிய விலை குறைந்து போனது விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. வெங்காயம் பார்த்தீங்கன்னா கிலோ 10 ரூபாய்க்கு கேட்க மாட்டேங்கிறாங்க. போன வருஷம் கிலோ 70 ரூபா 80 ரூபா வரைக்கும் வித்துச்சு வெங்காயம். இதெல்லாம் வெங்காயம் தான் பயிர் ஏற்றி ஆகணும். எங்கள் ஏரியாவில் வேறு பயிர் ஏற்றவே முடியாது எங்களால். மீறியும் ஒரு சில பேர் ஏற்றி பார்க்குறோம், இருந்தாலும் முடியல எங்களால். இதை எல்லாத்தையும் நைட்டில் காவருந்து, பகலில் காவருந்து, இதை எல்லாத்தையும் சரி பண்ணோம்னா எங்களால் விவசாயமும் பண்ண முடியலைங்க. இதெல்லாம் சரி பண்ணோம்னா ஓரளவு வெங்காயம் தான் வைக்கணும். இந்த வெங்காயத்தை வைக்கணும்னா எங்களுக்கு நிரந்தரமான விலை கிடைக்கணும். சின்ன வெங்காயத்தை தவிர்த்து மக்காச்சோளம், மரவள்ளி, கருணைக்கிழங்கு, வேர்க்கடலை மற்றும் நெல் போன்ற மாற்று பயிர் சாகுபடி செய்தால் குரங்கு, மான், மயில் மற்றும் காட்டுப்பன்றி போன்ற விலங்குகள் சேதப்படுத்தி விடுவதாக கூறக்கூடிய விவசாயிகள் சின்ன வெங்காயத்திற்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலிடத்துல கப்பலுக்கு இடம் கொடுத்தா தானே போவாங்க, ஏற்றுமதி கொடுக்கணும். ஏற்றுமதி இல்லையே. இன்னைங்களை ஏற்றுமதி இருந்தது, வெங்காயம் கிடைக்கல. அதனால் கிலோ 50 ரூபாய்க்கு விற்றுது, 60 ரூபாய்க்கு விற்றுது, 70 ரூபாய்க்கு விற்றுது. இப்போ இல்லையே, நல்லா கட்டியாக விளைஞ்சி கிடக்குது காடு காடாக. எல்லாம் ஒரே ஐட்டத்தில் ஒரே பட்டத்தில் பிடிங்கி விட்டாங்க. என்ன பண்ணுவேன்? எவ்வளோ காயின்னு தான் அவங்க பட்டை கட்டி வைப்பாங்க. 12 ரூபா 13 ரூபான்னு எடுப்பாங்க. காய்க்கு தகுந்த மாதிரி 3 ஐட்டமாக இருக்கும் காய். மத்திய அரசாங்கம் பெரிய வெங்காயத்திற்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்துள்ள மத்திய மாநில அரசுகள் சின்ன வெங்காயத்திற்காக கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக போராடியும் செவி சாய்க்கவில்லை என்பதே விவசாயிகளின் வேதனை. நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜவேல். சின்ன வெங்காயத்திற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்.